எட்டனது ரவுண்ட் ஒன் மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். குள்ளம்பட்டி டேக்கிங் ஆன் தொடையூர். டாஸை வின் பண்ணது தொடையூர். ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர், ஒரு ஓவர் பர் பிளே, 4 பவுலர். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா மணி, சரவணன் அந்த இருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் சஞ்சய். மேட்ச் பிகின்ஸ். டவுன் த லெக் அடிக்க ஆக்சஸ் பண்ண இடம் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டாரு பேட்ஸ்மேன். பவுண்டரியை ஸ்டாப் பண்ண முடிஞ்சிருக்கு. 2. செகண்ட் பால் சூப்பராக உள்ளே போட்டார். ஒரு பிக்கப் ஷாட் பேட்ஸ்மேன் தந்து ஆளாத பக்கம் பேருக்கு. பவர் பிளே ஓவர். மரத்தில் பட்டுருச்சோ. தேர்ட் பால் மணி ஸ்ட்ரைக்கில் சூப்பரான டெலிகேட் டச்சு. ஒரு அப்பர் பிளேஸ்மெண்ட். அந்த பிளேஸ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். தடுக்க முடியலை எனக்கு தெரிஞ்சு. ஒரு பவுண்டரி அந்த இடத்துல. போடப்பட்ட பேஸ், கிடைக்கப்பட்ட கேப், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லலாம். இங்கே மணி மீண்டும் ஒரே பிக்கப் ஷாட். அந்த பிக்கப் ஷாட் செகண்ட் டைம் ஆடி காட்டியிருக்காரு. இந்த முறை கேட்சை பிடிச்சிட்டாரு அந்த ஃபீல்டர். ரொம்ப க்ளோஸாக போச்சு. 2 டைமுமே அந்த மரத்தை ஓட்டி போச்சு. மரத்தில் போட்டால் 4 மாறி இருக்கும். ஸோ மணி ஆட்டம்லேருந்து வெளியே ஒரு பவுண்டரிக்கு அப்புறமா ஒரு ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. ஒரு 4 ரன்னு. 1 பேட்ஸ்மேன் வலதாடி படி தரும். லோவாக வந்த பந்து ஆக்டிவாக இருக்கான் என் தம்பி. ஒரு சின்ன பையன் இறக்கியிருக்காங்க. செம்ம ஆக்டிவாக இருக்கான். காசன் அவன் கொடுக்குறான் கரெக்டாக எந்த எண்டுக்கு ஒன்றுங்கிறது. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரவணன். ஃபுல்லாக விக்கெட்டை காட்டி வெளுத்துட்டாரு. முதல் பால் 6 இங்கே சரவணன் அவருக்கு. லெக் ஸ்டம்பில் சொருவாருன்னு எதிர்பார்த்தப்ப அதுக்கு இடம் கொடுக்காம ஆடி இருக்காங்கன்னு சொல்லலாம். எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே ஓவர் முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் விமல். ரைட்டாக மாறும் அந்த விக்கெட்டு. முதல் பால் செல்லமாக சிப் பண்ணியிருக்காரு சொல்லலாம். பேட்ஸ்மேன் ஃபுல் பவரோட போகலை. டேக்கன் கம்ஃபர்டபிளி ஒரு நல்ல கேட்சாக பிடிச்சிருக்காரு. ஸோ தருண் நாட்டமிழந்து வெளியே இல்லையாவே பெருசாக டேமேஜ் பண்ணாமல் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த மேட்ச்சில். குள்ளம்பட்டிக்காக பச்சைக்குடி யுவராஜ். எதிர்பார்க்காத ஒரு கட் எடுத்து போச்சு. தடுக்க முடியலை. செகண்ட் டைம் இந்த இடத்துல ரன்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்பயும் பவுண்டரி போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. எஸ், வந்த உடனே ஒரு பவுண்டரி. ஸோ இந்த மேட்சுக்கு அங்கே அம்பையரா டான்சிங் அம்பையர் ஃப்ரம் தமிழ்நாடு இங்கே இன்பா அவர்கள். ஃபுல்லராக போடப்பட்ட பந்து தரையோட போச்சு. ஸ்டாப் பண்ண முடியல. ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்கே. விமல் டு யுவராஜ் திருமண பக்கமே போட்டார். சேஞ்ச் ஆஃப் பேஸ். ஸ்லோவர் பால். அதிக வச்ச சிங்கிள் தான். விமல் டு சரவணன். லூஸாக பிடிச்சி ஃபாஸ்ட்டாக திருப்பி விட பார்த்தாரு. பேட்டில் பார்த்தா கண்டிப்பாக 2 ஓவர் முடிவில் 22 ஸ்கோரு. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். ஃப்ளாட்டாக அடிக்க இடம் இருந்துச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட பார்த்தாரு. ஃபாஸ்ட்டான ஹேண்ட்ஸை வச்சிருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் பல்லார்னு அரைஞ்சிட்டாருங்க. செகண்ட் பால் ஃபுல்லராக வந்தார். லைனை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டார் பேட்ஸ்மேனும். அது கேப்பில் வேற போயிருக்கு. பட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்லா த்ரோவும் வந்திருக்கு. ஒரே ஓட்டம் மட்டுமே. ஃபுல்லர் பால். ஃபுல் பிளேடை காட்டியிருக்காரு பேட்ஸ்மேன். ஒரு கிளீன் ஆர் அங்கே. சரவணன் ஜாயின்ஸ் த பார்ட்டி இங்கே. நல்லா பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. பாலார்னு ஒரு அடியை போட்டார். நேரில் கேட்சா கேரி ஆயிடுச்சு. அதுதான் யோசித்தேன். சேவ் பண்ணிட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1 மட்டுமே. 3 சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு மிஸ் டைம் ஷாட். எடுத்துருங்க. எடுத்துட்டாங்க. யுவராஜ் ஆட்டம்லேருந்து வெளியே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சரவணன். இடம் கொடுக்கல. நியூ பேட்ஸ்மேனுக்கு கரெக்டாக உள்ளே போட்டிருக்காரு பவுலர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 36 ஆடி இருக்காங்க. 3 விக்கெட் விட்டு. முதல் பால் ஸ்ட்ரைட்டாகவே இறக்க பார்த்தாரு. ஹை பாயிண்ட் ஆஃப் ரிலீஸு. தலையை ஊட்டி ரிலீஸ் பண்ண பார்த்தாரு. அவரோட ஷோல்டர் அப்படி தான் இருந்துச்சு. முதல் பால் சிங்கிள். செகண்ட் பால் க்ளோஸ் டு பேட், க்ளோஸ் டு ஆஃப் ஸ்டம்ப்ஸ். ஒரு பவுன்ஸோட வந்து பந்து. தேர்ட் ஒன் அவர் ஸ்டெப் அவுட் பண்ணார். கொஞ்சம் பிச் ஆஃப் த பால் ஆல்மோஸ்ட் போயிட்டாருன்னே சொல்லலாம். ஒரு ஹெலிகாப்டர் ஷாட். 6 ஓட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க போகலைங்க. மரத்தில் பட்டுச்சுன்னு நினச்சேன். ஓடி எடுக்கப்பட்ட எஸ் 6 கொடுத்துட்டாங்க. மரத்தில் பட்டிருக்கு. 6 ஓட்டம் அங்கே. டாஸ் பால்
டீப் இந்த கிரீஸ் தடுக்க முடியுமாங்க? முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் சறுக்குச்சு அவர் ஸ்டார்டிங். அப்போ ஃபாஸ்ட்டாக போகிறாரு, பக்கவதி ஆட்டம் போடுறாரு. இங்கே நின்று பிடிச்சாருங்க. வெல் ஜட்ஜ் கேட்சுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டவர் சஞ்சய். இந்த ஓவர் போட்டுருக்க ஒரு பேர் சவுந்தர். போன ஓவர் போட்ட ஒரு பேர் கோபி. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் ஸ்டைக்கில். லெஃப்டாக திரும்பி பேட்டில் கனெக்ட். 1 பவுன்ஸோட போச்சு. ஸோ லாஸ்ட் ஓவர் போட்ட கோபி பக்கம் போச்சு. ஒரே ஓட்டம் மட்டுமே. 4 ஓவர் முடிவில் 45 ஸ்கோரு. 4 விக்கெட் விட்டுருக்காங்க குள்ளம்பட்டி. இந்த ஒரு விமல் அவருக்கான 2வது ஓவர். முதல் பால். 2க்கு வாய்ப்பு தரக்கூடாது. தந்துட்டீங்க. ஓடிட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. செகண்ட் பால். ஃபுல்லாக ஏறிட்டார். ஓரளவுக்கு கரெக்ட் அப்படின்னு பார்த்தா அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்ச். கரெக்டாக டீப் ஸ்கொயரில் ஆட்டமில் கிராரிங்க. 5வது விக்கெட்டை விடுறாங்க குள்ளம்பட்டி. ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லோகேஷ். வந்தவன டாஸ் பால். கிராஸ் பேட்டர் ஒரு ஸ்வீப் ஷாட் மாதிரி போயிட்டாரு. சாரி, ஸ்லாக் பண்ண பார்த்தாரு. ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி ஆட பார்த்தாங்க. லீன் ஃபார்வர்ட் பண்ணணும் அவருக்கு ஹைட்டுக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2. வர விட்டானுங்க. க்ளோஸ் டு பாடி ஆனார். டாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஓடி எடுக்கப்பட்ட 1. சரவணன் ஸ்ட்ரைக்கில். இப்போ ஒரு டாப் ஏஜ். நைஸ்லி டேக்கன். ஒரு காட்டன் போல்ட்டும் பார்க்க முடியுது. யோகராஜ் ஸ்ட்ரைக்கில் அந்த என்ன லோகோ இருக்காங்க. கீழே போயிருக்கு பந்து. பேட்ஸ்மேனோட மூவ்மெண்ட்டை பார்த்து போட்டிருக்காரு. டார்கெட் 51. ஸ்ட்ரைக்கில் கோபி. ஓப்பனிங் பவுலர் மணி. முதல் பால். வாட்ச் பண்ணி ஆடி இருக்கணும். லைனை ஃபுல்லாக கவர் பண்ணாமல் ஆட பார்த்தாரு. கேப் இருந்துச்சு பந்தோட லைனுக்கும் பேட்டோட ஸ்விங்கும். ஸ்டிக் லைனை வச்சாங்க. ஸோ வெயிட் பண்ணி எடுத்தார் பேட்ஸ்மேன். ஓட விட்டுருக்கு ஃபீல்டரை. அதிகபட்சம் 2 இருக்கும். தேர்ட் பால். ஓ, அவரோட ஆர்க்குக்கு கரெக்டாக வந்துருச்சு பந்து. இந்த மாதிரி ஷாட் தான் முதல் பாலே ட்ரை பண்ணார். ஒரு பக்கா 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு கோல்டன் 6ன்னு சொல்லலாம் இங்கே கோபி அவர் பேட்லேருந்து. விக்கெட்டு போட பார்த்துருக்காரு. ஒரு ஸ்பெக்டாகுலர் கேட்ச். நான் டாமினன்ட் சைடு ஓடி எடுக்கணும். எடுத்து கொடுத்துருக்காரு அந்த ஃபீல்டர். ரீச் அவுட் பண்ணணுங்க. ஹைட்டாக இருக்கார், டாலாக இருக்கார். அதெல்லாம் தாண்டி அந்த ரீச்சுக்கு போகணும். முனைப்போட போய் அந்த முக்கியமான விக்கெட்டை எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் கோபி ஆட்டம்லேருந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். ரூம் கிரியேட் பண்ணி ஆட பார்த்தாரு. ஒரு கேட்ச் ட்ராப்பை பார்க்க முடியுது. கணிச்சு எடுத்துருந்துருக்கணும். ஐ திங்க் சரவணனுங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. லெஃப்டாக திரும்பி ஆட எட்டமே கொடுக்காம போட்டார். இன்கமிங் டெலிவரி செம வேகத்தோட வேறு போட்டிருக்காருன்னு சொல்லலாம். மணி. ஓடி எடுக்கப்பட்ட 1. ஓவர் முடியுது. எண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் கார்த்தி வந்திருக்காங்க. 4 ஓவர் பாக்கி இருக்குது. 40 ரன் தேவை இந்த கிரவுண்டுக்கு. சேசபிள் கண்டிப்பாக பார்த்து போடணும் பவுலர். வித்து கிரியேட் பண்ணி ஆட பார்த்தாரு. வித்தையும் பேசையும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக் ஃபுட்டில் எடுக்க போகும்போது கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டார் போன ஒரு பேட்ஸ்மேன். வேகம் ரொம்ப வேகமாக போய் பார்க்குறாரு. விலைக்கு வேற பார்க்குறாங்க. வெயிட்டான வந்து இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி பேட்டை வச்சா அவுட் சைட் ஆப்ஷன்ஸ். அந்த இடத்துல உங்களுக்கு கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்லாம் ஆளே கிடையாது. தெரிச்சு ஓடிடும். லெஃப்டாக திரும்பி ஆட பார்த்தாரு. விக்கெட் கீப்பிங் அட் பெஸ்ட். இங்கே அந்த யாக்கரை எப்படியோ ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். குத்தி போட்டார். ஃபுல் ஷாட். இன்னமும் பேட்ஸ்மேன் ஃபாஸ்ட்டான பேட்ஸ்மேன் எடுத்து பார்க்குறாங்க. அதை விட டைமிங்கை பார்க்குறது பெட்டர். ஓடி எடுக்கப்பட்ட 2 விட்டுட்டாங்க. ஒரு விக்கெட் பிடிக்க வாய்ப்பு இருந்துச்சு. பிடிச்சிடுவார்னு எதிர்பார்த்தேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல. நான் சொன்னேன்ல கவர்ஸில் வச்சாங்கன்னா தெரிச்சு ஓடிடும்னு. பேக் ஃபுட்லேயே தான் ப்ளே பண்ண பார்த்தாரு இந்த முறையும். இந்த முறை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேட்ஸோட ஸ்விங் கொடுக்கல. அதனாலே இப்போ நல்லா மிடில் பட்டிருக்கு. லெஃப்டாக திரும்பி செகண்ட் டைம் ஆட பார்த்துருக்காரு. க்ளோஸ் டு பேட்டு. ஒரு நல்ல டாட்டு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17 ஆடி இருக்காங்க. தொடையூர். ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி வெர்சன் பாண்டி. செகண்ட் ஓவர் வல்லாதாடிப்பட்டி தருண். முதல் பந்து செம்ம ஆட்டம். அவரும் கமிட் ஆனார் கவர்ஸ்க்கு. பிச்சுக்கு கரெக்டாக போக முடியல. நல்ல வேகமாக போடப்பட்ட பந்து டாட் பால். செகண்ட் ஒன் சிப்பனா தான் முடிஞ்சிருக்கு. ஃபுல் டைமிங் பேட்ஸ்மேனுக்கு கிடைக்கலன்னு சொல்லலாம். பாண்டி அவர்களோட விக்கெட்டை பிடிச்சேட்டாங்க. ஒரு தடவை மிஸ் ஆனாலுமே இந்த முறை கரெக்டாக கேட்சுக்கு வந்தார் சரவணன். அங்கே
வந்த நியூ பேட்ஸ்மேனுக்கு டாஸ் பால். அந்த டாஸ் பாலை நல்லா ஸ்டேபிளாக நின்று அடிச்சாருன்னு சொல்லலாம். ஓவர் பவர் பண்ண பார்க்கல, ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று. இங்கே விளக்கி வித்தோட போட்டார். டாட்டுக்கு அப்புறமா அடுத்த வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி பிடிச்சாருங்க. ஃப்ளாட்டாக பாட்டம் ஆஃப் த பேட்டில் எடுத்தார் பேட்ஸ்மேன். நல்ல டிஸ்டன்ஸ் போயிடுமோ தோணுது, ஆனால் கைக்கு போயிருக்கு. மரத்தை ஒட்டி போகிறப்ப மரத்தில் பட்டா கூட ஆறா மாதிரி இருக்கும். பட் இந்த பேட்ஸ்மேன் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்தாரு. இந்த தடவை ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக இருந்தாலுமே அது கைக்கு போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விக்கி. ஸ்விங் அண்ட் மிஸ். குத்தி லைட்டாக உள்ள வந்து பந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ணுற லைனை. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 18 ஸ்கோரு. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். இந்த ஒரு கார்த்தி அவருக்கான 2வது ஓவர். செகண்ட் டைம் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடி இருக்காரு அதே திசையில் அந்த பேட்ஸ்மேன். ஒரு பேரை கேட்க முடியல. ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று. விக்கி சைக்கிள். இப்போ போன பால் வைடு, ரீபால் பால். வர விட்டாரு. கிரவுண்டடா பேருக்கு ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்டு. ஒரு ஓட்டம் வர விட்டாரு. டூ மச் வித் அஃபர்ட். அதை எடுத்துக்கிட்டாரு பேட்ஸ்மேன். ஒரே ஓட்டம் மட்டுமே. யாருக்கான முயற்சி நெயிலே பண்ணிட்டாரு. லெக் ஸ்டம்பை விட்டுட்டாங்க. ஒரு பீச் ஆஃப் டெலிவரி. கார்த்திங்கிற பவுலர் தந்து நல்ல வேகம் போடுறாரு. இந்த ஏரியாவில் பகவதி எப்படி போடுவாரோ அதே மாதிரி ஒரு சிமிலர் ஆக்ஷன் இவருக்கும் இருக்குது. அதை கண்ட்ரோலாக வேறு போட்டுட்ருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விமல். ஆஹா, வேரியேஷன் நினச்சா ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு பந்து. செம ஸ்கிட்டியா ஆஃப் ஸ்டம்பை ஒட்டி போடப்பட்ட பந்து இது. இறங்கி போய் பார்த்தாரு. அதே பந்து மீண்டும் போட்டு காட்டியிருக்காரு. ரீப்ளே நினச்சிடாதீங்க, ரிப்பீட்டடாக அதே இடத்துல போட்டிருக்காரு பவுலர். 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 22 ஆடி இருக்காங்க. அடுத்த நியூ பவுலர் விஜய். 6 பால் பாக்கி இருக்கு, 29 தேவை. டூ மச் வித் அந்த வித்தை எடுத்துக்கிட்டாரு பேட்ஸ்மேன். குத்தி பேருக்கு ஒரு பவுண்டரியை பார்க்க முடியுது. ஒரு காமன் கம்போஸர் நின்று ஆடி கொடுத்துருக்காரு சோஃபார் இந்த பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் பேர் யுவி. செகண்ட் பால். அவரோட கேப்பா அப்படின்னு பார்த்தா கைக்கு போயிருக்குங்க. கரெக்டாக வந்துட்டாரு சரவணனுங்க. என்னடா கேட்க மாட்டீங்களா? ஸ்பெக்டாகுலர் கேட்சிங்க. இந்த ஒரு டைவை போட்டு பிடிச்சிட்டாங்க இங்கே. சாமிங்க சதீஷ் இங்கே. ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி பேட்ஸ்மேன் சஞ்சய். வித்தையை கொடுக்காத பந்து குத்தி ஏற்றிட்டாங்க. போன பால் வைடு. ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ் போட்டிருக்காங்க. இன்னும் வாட்ச் பண்ணி வர விட்டு ஆடினாங்கன்னா நல்லாயிருக்கும். இவருக்கு 2 வந்து ஷார்ட் பாலாக போட்டிருக்காங்க. ஒரு பேக் ஆஃப்லேருந்து வச்சு ஏற்றிருக்காரு. லெஃப்டி பேட்ஸ்மேன் ரெடியாக தள்ளி விட்டாலே போதும். பின்னாடி 4 ஓடிடும். அதிகபட்ச ஒரு ரன்னாக தான் இருக்கும். அதுவும் ஓடல. கடைசி பந்துகள் காரணத்தினால மேட்ச் 1 பை குள்ளம்பட்டி.